ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மீண்டுமாக இந்த அதிகாலை உபவாச ஜெபங்களிலே தேவ சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை ஒருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். தேவன் தாமே இந்த நாளிலே நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் நம்மளுடைய விண்ணப்பங்கள் அங்கீகரிப்பாராக. இந்த காலவெளியிலே தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து பொழுது சங்கீதம் புஸ்தகத்திலே 105வது சங்கீதத்திற்கு என் மனதை தேவன் திருப்பினார். அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் வாசித்து அதை தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்லலாம். சங்கீதம் 105 முதலாவது வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். இந்த வசனத்தை ஆங்கிலத்திலே நாம் வாசித்தோம் என்றால், give thanks unto the Lord, call upon his name, make known his deeds among the people அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மூணு ஃப்ரேஸ் வருது. நடுவில் இருக்கிற ஃப்ரேஸ் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். ஆங்கிலத்துல கால் அப்பான் ஹிஸ் நேம். ஒரிஜினல் லாங்குவேஜ்லயும் நாமத்தை நோக்கி கூப்பிடுங்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழ்ல பிரஸ்தாபமாக்குங்கள் அப்படின்னு. ஸோ இட் இஸ் அ கால் ஃபார் பிரேயர். தேவனை நோக்கி பார்க்க தாவீது ஜனங்களுக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடியும் என்ன இருக்கிறது அப்படிங்கிறதை இந்த காலவெளியில என்னுடைய தியானத்திலே ஆண்டவர் மனதிலே கொண்டு வந்தார். தேவனை ஒரு மனிதன் ஜெபத்திலே தேடுவதற்கு முன்பதாக என்ன செய்யணுங்கிறத காட்டிலும் the posture of the man who calls upon God. தேவனை ஜெபத்திலே தேடக்கூடிய ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும்? give thanks unto the Lord. ஆங்கிலத்துல, தமிழ்ல கர்த்தரை துதித்து. ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஒரு ஃபெமிலியர் வேர்ட். ஹீப்ரூல ஆண்டவரை துதிப்பதற்காக, நன்றி செலுத்துவதற்காக என்று கிட்டத்தட்ட 6-7 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை யாடா. அந்த வார்த்தையை தான் இங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. 100 தடவைக்கு மேல பழைய ஏற்பாட்டுல மாத்திரம் அந்த வார்த்தை வருகிறது. ஜெபிக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய மனோபாவனை எப்படி இருக்கணும், ஒரு மனிதனுடைய போஸ்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதை தாவீது ஒரு மனிதன் தேவனை கூப்பிடுவதற்கு முன்பதாகவே எப்படி இருக்கணும். ஒரிஜினல் லாங்குவேஜ்லயும் அப்படிதான் வருது. முதலாவது இந்த வார்த்தை யாடா அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. இதை குறித்து கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே டெய்லி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள். ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்பதிலே நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் தாவீது இந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார். அதை நாம் நிச்சயமா நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். Prayer is not to rush our shopping list to God. ரைட் தானே? நிறைய நேரத்துல நிறைய பேருடைய ஜெப வாழ்க்கை பிரேயர்னா என்ன, ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வச்சிருப்போம். காலைல எழுந்திரிச்சோன்னே வேகமா அதை சொல்லிட்டு வேலையில பார்க்க ஆரம்பிச்சிருவோம். தட் இஸ் நாட் பிரேயர். அதுதான் தாவீது இங்கு நமக்கு விளக்கி காண்பிக்கிறார். ஜெபம் என்றால் என்ன, எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுது, அதாவது அந்த வார்த்தை பிரஸ்தாபமாக்குங்க அப்படிங்கறத கால் அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, தேவனை கூப்பிடுகிறோம் அப்படின்னா
இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன்? அந்த தேவனை நாம் கூப்பிடுகிறோமே, அப்ப அப்படிப்பட்ட தேவனை நாம் கூப்பிடும் பொழுது, அப்படிப்பட்ட தேவனிடத்திலே என்னுடைய விண்ணப்பங்களை நான் வைக்கும் பொழுது, நான் எப்படி இருக்க வேண்டும் அல்லது இருக்க வேண்டும் என்பதை நான் நிச்சயமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த இடத்திலே தாவீது நமக்கு இதை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இது ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கு நிறைய நேரங்கள்ல 2 எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க. ஒண்ணு நம்மளுடைய போஸ்டர் மூலமா ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒரு சில காரியங்கள் செய்யுது. இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போஸ்டரே தேவையில்லைன்னு கட்ட மரம் கல்லு மாதிரி அப்படியே ரிஜிடா வர்ஷிப் பண்றது. இந்த வார்த்தை யாடா அப்படிங்கிற வார்த்தை ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. 2 வார்த்தை ரூட் வேர்டு வந்து 2 யாட் யா அப்படிங்கிற 2 வார்த்தை. யாட் அப்படின்னா கரங்கள், சரிங்களா? அப்படின்னா யாட் ஆனா யாவே அல்லது யெகோவா தெய்வத்தை குறிக்கக்கூடியது. அப்ப பிளேன் மீனிங் என்ன? ஹேண்ட்ஸ் டு காட். இந்த வார்த்தையை தாவீது உபயோகப்படுத்தும் போது என்ன சொல்றார்? நீ அவரை ஜெபத்திலே தேடுவதற்கு முன்பதாக உன்னுடைய கரத்தை நீ கொடு. அல்லது நீங்க நிறைய பார்த்திருக்கீங்களா? வர்ஷிப் இப்பெல்லாம் மாடர்ன் மீட்டிங்ஸ்ல நிறைய அந்த வர்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. தப்பு இல்லை, கொடுக்கணும். அதுதான் இந்த வசனத்தை நம்ம படிக்கிறோம். ஜெபத்திற்கு முன்பதாக, ஆராதனைக்கு முன்பதாக அல்லது பிரசங்கத்துக்கு முன்பதாக காட்டிலும் தனிப்பட்ட, நம்ம அதுதான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். தனிப்பட்ட என்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு முன்பதாக நான் வர்ஷிப் அல்லது ஆண்டவரை துதித்து நன்றி செலுத்துவதற்கு நேரத்தை எடுக்க வேண்டும் என்பதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? யாடா, யாடால ஆரம்பி, கரங்களை தூக்கு, கரங்களை நல்லா மேல. பாட்டு அதான் நான் சொல்ல வந்தேன், சொல்ல மறந்துட்டேன். சரி, எல்லாம் நம்ம கரங்களை தூக்கி ஆண்டவரை ஆராதிப்போமா கேள்விப்படுறோம்ல, வர்ஷிப் லீடர்ஸ் சொல்றாங்க. பைபிள்ல இருந்து எடுத்தது இதுதான். யாடா அப்படின்னா அதான் மீனிங், கரங்களை தூக்கி. இப்ப ஏன் கரங்களை தூக்கி வர்ஷிப் பண்ணணும்னு சொல்றோம்? வர்ஷிப் லீடர்ஸ் சொல்றாங்க, ஏன் கரங்களை கீழே போட்டே சொல்லக்கூடாதா? ஒரு கேள்வி எழும்புது தானே. ஒரு சிலருக்கு அது பிடிக்காது, ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஆனா ஏன் கரங்களை தூக்க வேண்டும்? கரங்கள் அப்படிங்கிறது 2 விதத்துல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு, நம்மளுடைய உள்ளார்ந்த இருதயத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இன்னொன்னு, கரங்கள் வந்து கிரியைகளையும் வெளிப்படுத்துகிறது. ஏன்னா கையை வச்சுதான் ஒரு சில காரியங்கள், ஒரு சில காரியங்கள் எல்லாத்தையுமே கையை வச்சுதான் செய்யறோம். அதனால அது கிரியைக்கு அடையாளமாக இருக்கிறது. இன்னொரு முக்கியமானது என்னன்னா, கரங்கள் நம்முடைய உள்ளார்ந்த இருதயத்திலே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, பிள்ளைங்களை அடிக்கிறோம், ரைட்டா? எதனால அடிக்கிறோம்? தப்பு செஞ்சாங்கன்னு அடிக்கிறத காட்டிலும் இருதயத்துல என்ன இருக்கு நமக்கு? அவங்க தப்பு செஞ்சுட்டாங்கன்னு கோபம் வருது. அந்த கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்யறோம்? கை நீட்டி அடிக்கிறோம். நிறைய நேரத்துல கோபத்தை வெளிப்படுத்துறது, அதாவது புருஷன் மனைவியோட சண்டை போடுவாங்க, அல்லது மனைவி புருஷனோட சண்டை போடுவாங்க. ஆனா அந்த நேரத்துல பிள்ளைங்க பாவம் அப்படி வருவாங்க. கோபத்தை எங்க காமிப்போம்? புருஷனை அடிக்க முடியாது, மனைவி அடிக்க முடியாது. புருஷன் மனைவி அடிக்கிறவங்க அது வேற பிரச்சனை. அடிக்க முடியாதவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்களை அடிப்பாங்க. அப்ப கோபத்தை வெளிப்படுத்துகிறோம். அப்ப தேவனை தேடக்கூடிய மனிதன் அவனுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன இருக்கிறது என்பதை அவனுடைய கரங்களை தூக்கி வெளிப்படுத்துவது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், நீங்க பாத்தீங்கன்னா இந்தியால அதிகமா நான் பார்க்கல. ஆனா அமெரிக்கால இருந்தப்ப
ஏதோ ஒரு தப்பு பண்றோம் ரோட்ல, போலீஸ் வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும், கையை தூக்கிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் சரண்டர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். மிலிட்டரியில பாத்தீங்கன்னா தெரியும், போர் செய்துட்டு இருக்கும்போது தோல்வியை அக்செப்ட் பண்றாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, கையை தூக்கிட்டே நடந்து வருவாங்க, பார்த்திருப்பீங்க. அப்ப தேவனுக்கு முன்பதாக நான் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாக அவருடைய நாமத்தை கால் அப்பான் இஸ் நேம், அதுக்கு முன்னாடி கர்த்தரை துதித்து யாடா. அப்படின்னா நான் ஜெபிக்கும் பொழுது எப்படியோ தெரியல, நம்ம கரங்களை கூப்பி அல்லது கரங்களை மூடி, தப்புலாம் நான் சொல்லல, எப்படியோ அப்படி நம்ம ஜெபம்னா அப்படி தான் பொதுவா நம்ம பழகி இருக்கோம். ஆனா அதை காட்டிலும் ஒரு உன்னதமான போஸ்டர் என்னன்னா கரங்களை மேலே தூக்குறது. அப்படின்னா என்ன சொல்றோம், ஆண்டவரை தேடுவதற்கு முன்பதாகவே நம் கர நான் இதை அப்படி தியானித்துக் கொண்டிருந்த பொழுது அப்படியே நிப்பாட்டிட்டேன். நான் இது பிறகு என்னால போக முடியல. நான் கொஞ்ச நேரம் அப்படியே அதாவது கரங்களை தூக்குறதுங்கிறது பிசிக்கல் ஆக்ட். ஆனா அது உள்ளார்ந்த ரீதியில நான் உணராம கரங்களை தூக்குனா திரும்பி அதுவும் வேஸ்ட் தான். இன்னைக்கு நிறைய அப்படிதான் நடக்குது ஆராதனைகள்ல, சரிங்களா? இமோஷனலா என்ன செய்யறோம்னு தெரியாமலே கரங்களை தூக்கி நிறைய செய்ய வைக்கிறாங்க. ஆனா கரங்களை தூக்குவது என்றால் என்ன, நான் அப்படியே அந்த வார்த்தையை படிச்ச உடனே, ஆழமான மீனிங் படிச்ச உடனே அப்படியே நான் நிப்பாட்டிட்டேன். மெடிடேஷன் நிப்பாட்டிட்டு கொஞ்ச நேரம் ஆண்டவர்ட்ட நான் கரங்களை, ஆக்சுவலா உண்மையை சொல்றேன், நான் கரங்களை தூக்கல. ஆனா அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை நான் யோசிச்சேன். யோசித்தோடனே கரங்களை தூக்குறதுனா இட் இஸ் an act of surrender. ஆண்டவரே, நான் உம்மை தேடுவதற்கு முன்பதாகவே am I surrendering my choices, am I surrendering my emotions, am I surrendering my preferences, am I surrendering my biases, I am surrendering my opinions, am I surrendering my blessings, whatever. நிறைய மனசுல வந்துச்சுங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், எவ்வளவு ஆழமான காரியத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படி. நம்ம வேகமா அதான் பிரேயர் பண்ணக்கூடாது. பிரேயர் அப்படிங்கிறது வெறும் நம்மளுடைய தேவைகளை சொல்வது மாத்திரம் தான் அப்படிங்கறது 90% இருக்கு. இல்லைங்க, அது 1% போதுங்க, 2% போதுங்க. என் லைஃப்ல எல்லாம் அதாங்க நான் பண்றேன். நிறைய நேரம் என்னுடைய தேவைகளை நான் சொல்லவே மாட்டேன். நிறைய நேரம், அதாவது நிறைய நேரங்கிற காட்டிலும் நிறைய நாட்கள், அதுக்கெல்லாம் எனக்கு மனசும் இருக்காது, டைமும் இருக்காது. I praise and thank God a lot. ஆனா இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு இந்த வார்த்தை, எனக்கு முன்னாடி தெரியாம இல்ல. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இன்னும் என் மனதில், ஆள் மனதில் அதை கொண்டு வந்தார். நான் அதனாலதான் நான் அடிக்கடி சொல்வேன், இந்த காலை தியானத்தை நான் விடாம ஒரு காரியத்தை பல வருடம் பண்றேன்னா இது ஒண்ணுதான். இல்லாட்டினா ஸ்டார்ட் பண்ணுவேன், விட்டுருவேன், மக்களுடைய கோஆபரேஷன் இருக்கு. ஆனா பரவாயில்ல, 5 பேர் வந்தாலும் சரி, 10 பேர் வந்தாலும் சரி, நான் யாரு எத்தனை பேர் வர்றாங்க அதெல்லாம் நான் மைண்ட் பண்ண மாட்டேன். என்னுடைய மெடிடேஷனுக்கு அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு நாள் அத மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துவோம். கடவுள் நமக்கே நான் உணர்த்துறேன். டெய்லி இப்படிதான் என்னுடைய பிரேயர் இருக்கும். அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு கொண்டுட்டு வருவார் ஆண்டவர். இன்னைக்கு சங்கீதம் 105 ஒண்ணு கொண்டு வந்தார். இந்த வசனம் தெரியாம இல்ல, ஆனா இந்த வார்த்தையும் தெரியாம இல்ல, வார்த்தையின் அர்த்தம் எனக்கு தெரியாம இல்ல. இது மாதிரி 6 வார்த்தை இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும், இதை பத்தி ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் நான் ஆழமாக அவரை தேடணும். இன்னும் நான் என்னுடைய பிரேயர் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போக்கஸ் எல்லாம் எப்படி ஆண்டவர் என்ன செய்தார், நன்றி செலுத்துறது, பிரைஸ் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு நான் முதலாவது என்னை நான் சரணடைய வேண்டும். அதுலதான் என் போக்கஸ் இருக்கணும் பிரேயர்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. இதுதாங்க ஃபில்ட் வித் ஸ்பிரிட்டுக்கு ஒரு இன்னொரு டெர்மினாலஜி சொல்லணும்னா இதுதாங்க, கண்ட்ரோல் பை ஸ்பிரிட். ஞாபகத்துல நிறைய இடம் இந்த வார்த்தையை நம்ம பேசியிருக்கிறோம். மெயின் ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் மீடியால ரொம்ப தவறா இதை கொண்டுட்டு போவாங்க. எல்லாம் ஆவியில நிரம்புங்க, எல்லாம் சத்தம் போடுங்க, குதிங்க, மியூசிக் வேகமா அடிப்பாங்க. போக்கஸ் எல்லாம் எதுல இருக்கும், எப்படி என்ன பேச போறோம், எப்படி பேச இல்ல, போக்கஸ் எல்லாமே என் மனதை தேவனிடத்திலே கொடுத்து, எப்படி கொடுத்து, சரண்டர்ட் போஸ்டர்ல என் மனதை தேவனிடத்துல கொடுத்து, அப்படி கொடுத்துட்டேன்னா
என் சாய்ஸஸ், என் ஒப்பீனியன்ஸ், என் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் தேவனிடத்துல கொடுத்து நான் ஜெபத்தை ஆரம்பிச்சேன்னா என் மைண்டை ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன். என் மைண்டை ஆண்டவர் கண்ட்ரோல் பண்றார். அப்ப அந்த ஒரு நிலையில நான் தேவனை கூப்பிடும் பொழுது எல்லாமே என் மனதுல இருக்கக்கூடியதெல்லாம் தேவன் நினைப்பதே நான் நினைக்கிறேன். அதுதான் தேவனுடைய சித்தத்தை டிசர்ன் பண்ணுவதனுடைய ஹையஸ்ட் பாயிண்ட். தேவனுடைய சித்தத்தை எப்படி கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1000 சிரமம் இருக்கு. ஒண்ணுமே தேவையில்லை. உங்க மனச ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, 100% சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ் உங்க மனதை, உங்க எண்ணங்களை தேவன் கட்டுப்பாட்டுல எடுத்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அந்த பாயிண்ட் நீ பிரேயர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது பிறகு உங்க மனசுல வரக்கூடிய சிந்தையெல்லாம் ஆண்டவருடைய சிந்தை ஆயிரும். தைரியமா நீங்க என்ன செய்யலாம், எக்ஸிக்யூட் பண்ணலாம். சில சமயம் இந்த பொசிஷனுக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய நேரம் ஆகும். டிபெண்டிங் அப்பான் ஹவு லாங் வி பிராக்டிஸ் திஸ். இது இதை நான் செய்திருக்கிறேன். ஆனா ஆரம்பிக்கும் பொழுதே இந்த ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம ஆரம்பிக்கணுங்கிறது ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்துச்சு. நம் தேவனை தேடும் பொழுது எவ்வளவு நம்ம காரியங்களை, அதான் எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்குங்க. அவர் முற்றிலும், அதாவது பாவம் இல்லாத மனிதன் இல்லை, ஆனா முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். நம்ம எல்லாருமே தாவீது மாதிரிதான், பாவம் இல்லாம இல்லை. ஆனா நம்ம எந்த அளவிற்கு ஆண்டவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து அவரை தேடுகிறோம், ரொம்ப முக்கியங்க. சோ நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மளுடைய மனநிலை, ஆட்டிடியூட்னு சொல்றோம்ல, ஆட்டிடியூட், போஸ்டர், வாட் எவர் இட் இஸ், உள்ளார்ந்த நிலை எப்படி இருக்கிறது? உண்மையிலே நான் ஆண்டவரை தேட வந்திருக்கிறேன், எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், ஆண்டவர் என்ன சொல்றாரோ, அவரு சாமுவேல் சொல்லுவார்ல, சாரி ஏலி சொல்லுவார்ல, கர்த்தாவே நீ சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுதாங்க பிரேயர், அதான் பிரேயர். சோ அடுத்து என்ன வார்த்தை வருது? முன்னாடி ஒரு வார்த்தை என்ன வருது? யாடா. பின்னாடி என்ன வார்த்தை? அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். ஜெபத்தில் இருக்கிறாரு, தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? மேக் நோன் ஹிஸ் டீட்ஸ் டு பீப்புள். ஆங்கிலத்துல பீப்புள் அப்படிங்கிறத காட்டிலும் அது ஒரிஜினல் லாங்குவேஜ் நேஷன்ஸ் அப்படின்னு வருது. அப்ப நான் தேவனை நோக்கி கூப்பிடுவது எதற்கு, எந்த மனதிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிறேன் என்பது முக்கியம். நான் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஜனங்களுக்குள்ளே அல்லது தேசத்திலே அல்லது என்னை சுத்தி இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ்ல இருக்கக்கூடிய மக்களிடத்திலே அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை நான் தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா எனக்கு இருந்துச்சு. ஜெபத்தை குறித்து அதை தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று ஆரம்பித்தவர் டக்குன்னு எங்கிட்டு திரும்புறாரு? ஜனங்களுக்குள்ளே அவர் செய்த செய்கைகளை தெரியப்படுத்துங்கள். அடுத்து அது இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம புரிந்து கொள்வதற்காக அடுத்த ஒரு சில வசனங்களை வாசிக்க போறோம். அடுத்து என்ன சொல்றாரு? நம்ம எல்லாமே எதுல இருக்கிறோம்? ஃபோக்கஸ் காலிங் அப்பான் காட். தேவனை கூப்பிடுவது. எப்படி கூப்பிடுவது, எதற்காக கூப்பிடுவது என்பதை அடுத்து சொல்லுகிறார். எப்படி கூப்பிடுவது என்பதை இன்னும் கொஞ்சம் விளக்கி அடுத்தடுத்த வசனங்களை சொல்றார். எதற்காக என்பதையும் சொல்லுகிறார், அடுத்த வசனங்கள்ல விளக்குகிறார். பாருங்களேன். அடுத்து எப்படி கூப்பிடுவது? முதல் என்ன பார்த்தோம்? சரண்டர் பண்ணி கூப்பிடணும். எல்லாம் நம்மளுடைய முழு ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து. இரண்டாவது, அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்க. அப்ப த்ரூ சாங், சிங்கிங். சரிங்களா? எல்லாம் அது ஒன்றும் விளக்கம் தேவையில்லை. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நான் ஏன் அடுத்த வசனத்தை எடுத்தேன்? ஃபர்ஸ்ட் வசனத்தினுடைய 3வது பிரேஸ் விவரிக்க முன்னாடினா பேர் பண்றாரு. ஒவ்வொரு வசனத்திலுமே பேர் பண்றாரு. 2வது வசனத்துல என்ன பேர் பண்றாரு? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எப்படி பிரைஸ் பண்றது? சென்ட்ரல் தீம் என்னது? ஃபர்ஸ்ட் வசனத்துல 3
பிரேஸ் இருக்கு. சென்ட்ரல் தீம் என்ன? காலிங் அப்பான் காட். அது என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் எப்படி பேரப் பண்றாருன்னு பார்க்கணும். சரிங்களா? இதான் மெடிடேஷன். தான் ஆண்டவருடைய வார்த்தை இப்படிதான் நம்ம தியானிக்கணும். அப்ப அவரை பாடி, ஓகே நான் அவரை ஆராதிக்கிறேன். எப்படி ஆராதிக்கலாம்? கரங்களை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆராதிக்கலாம். இன்னொரு இது எப்படி ஆராதிக்கலாம்? அவரை பாடி ஆராதிக்கலாம். இன்னொரு வேற விதமா எப்படி ஆரம்பிக்கலாம்? 3ஆம் வசனத்துடைய முதல் பிரேஸ் பாருங்க. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஆங்கிலத்தில் நல்லா இருக்கு. மேன்மை பாராட்டுங்கள்லாம் சில சமயத்துல நமக்கு தமிழ்ல கரெக்டா அந்த வார்த்தையை நமக்கு ரொம்ப யூஸ் பண்றோம். ஏன்னா தவறா யூஸ் பண்றோம். மேன்மைப்படுத்துவதுன்னா ப்ரௌட் அப்படிங்கிற மாதிரி. ஆங்கிலத்துல க்ளோரி அப்படிங்கிற ஒரிஜினல் லாங்குவேஜ் க்ளோரி அப்படின்னு, க்ளோரிஃபை ஹிம், அவரை மகிமைப்படுத்துங்கள் சரியான வார்த்தையா இருக்கும். அப்ப கரங்களை தூக்கி அவரை நன்றி செலுத்துங்க, பாடுங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள். அப்ப ஆண்டவரை தேடுவதற்கு முன், அதாவது ஆண்டவரிடத்திலே என்னுடைய தேவைகளை, என்னுடைய விருப்பங்களை சொல்வதற்கு முன்பதாக நான் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத முதல் 3 வசனத்துல முதல் பிரேஸ்ல சொல்றார். எப்படி எதற்காக அவரை தேடணும் அல்லது why அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது இதை பேர் பண்றது. ஜனங்களுக்குள்ளே அவரை பிரசித்தப்படுத்துங்கள். அதாவது அவர் என்ன உங்களுக்கு செய்தார். அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்றப்பாங்க. 2ஆம் வசனத்துடைய பின்னாடி பிரேஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசு. அப்ப ஆண்டவரிடத்துல ஒரு மனிதன் செல்லும் பொழுது அவர் என்ன செய்தார் என்பதை அவன் என்ன செய்யணும்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பேசுங்கள், டெல் அப்படின்னு தான் இருக்கு. ஆனா தமிழ்ல ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டு கொடுத்திருக்காங்க, தியானித்து பேசுங்கள். இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்தார் என்பதை நாம் தியானித்து பேச வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேதாகமத்திலே அவர் என்ன அதிசயங்களை எல்லாம் செய்தார் என்பதையும் நாம் தியானித்து பேசலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தியானித்து பேசலாம். இந்த சங்கீதத்துல தொடர்ந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்றார். இன்னைக்கு அதை மாத்திரம் வாசித்து சொல்றதுக்கே நேரம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். முடிச்சிருவோம். இன்னொரு நாள் மேபி நம்ம கண்டினியூ பண்ணலாம். 6வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். முதல் என்ன சொல்றாரு? அவருடைய அற்புதங்களை பேசுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? அவருடைய அதிசயங்களையும், அதாவது அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நீங்க என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். ரிமெம்பர். எப்படி செங்கடலை பிளந்தார், எப்படி ஒரு மனிதன், யோசுவா 10ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம்ல, கிபியோன்லயும் ஆயிலோன்லயும் என்ன செய்ய, சூரியனும் சந்திரனையும் பார்த்து நிப்பாட்டு அப்படிங்கிற வசனம் சொல்லுது. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் அன்றைக்கு செய்த மாதிரி அதுக்கு முன்னாடியும் செய்யல, பின்னாடியும் செய்யல. அதெல்லாம் பயங்கரமான அதிசயம், பயங்கரமான அற்புதம். இந்த ரெண்டு வார்த்தை இங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அதிசயம், அற்புதம். ரூட் லாங்குவேஜ்ல போய் நான் பார்த்தேன், 2 வெவ்வேறு வார்த்தையா இருந்தாலும் மீனிங் ஒன்னாதான் இருக்கு. அப்ப தாவீது அதை எம்பசைஸ் பண்றாரு. என்ன மீனிங்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக, அதாவது டிவைன் இன்டர்வென்ஷன் நால ஏற்பட்ட காரியங்களை நாம் நினைவு கூற வேண்டும், அதை குறித்து தியானிக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. அப்ப பிரேயர்ல ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? தாவீது ஏன் என்று சொல்றார்? நாம் தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம், அதாவது அற்புதங்களை, என்னென்ன அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்மளுடைய அவர் மேல் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது விசுவாசத்தை அது என்ன செய்யும்? அதிகரிக்கும். யோசுவாவிற்கு தேவன் இப்படி பதில் கொடுத்தால், மோசேக்கு தேவன் இப்படி பதில் கொடுத்தால், எலியாவுக்கு தேவன் இப்படி பதில் கொடுத்தார், எனக்கும் கொடுப்பார்.
அதுக்குதான் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறணும். ஜெபத்துல we should not rush our request. அதான் நான் திரும்பி திரும்பி சொல்ல விரும்புகிறேன். ஜெபம்னா நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும், நம்ம தேவன் யார், நம்ம நினைவு கூற வேண்டும். அப்படின்னாதான் நம்மள அறியாமலே நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பிரைஸ், டைம் ஆயிடுச்சு, இன்னொரு பிரைஸ், அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகள், ஜட்ஜ்மெண்ட்ஸ். அப்ப எப்படி தேவன் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லது ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் பிராக்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு அவருடைய ஒரிஜினல் லாங்குவேஜ்ல பார்த்தேன், வேர்டிக்ட் அப்படின்னு வருது. அப்படின்னா என்ன சொல்லலாம்? தீர்ப்புன்னு சொல்லுவோம்ல, கோர்ட். இது வந்து ஒரு லீகல் டேர்ம். கோர்ட்ல தீர்ப்பு சொல்றாங்கல்ல, அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப அதையும் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப ஜெபத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய மனநிலை ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை துதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். அடுத்து இம்மீடியட்டா என்ன செய்யணும்? அவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய. பிரேயர்னா என்ன? பிரேயர் அண்ட் ஃபெய்த் ஆர் இன்டர்ட்வைன்ட். ரெண்டுமே ஒன்னோடு ஒண்ணு பிணைக்கப்பட்டது. விசுவாசம் இல்லாம ஜெபித்து பிரயோஜனமே இல்லை. நிறைய நேரம் நம்மளுடைய லைஃப் ஆர்டினரியா போகும்போது இது ரொம்ப சிக்னிபிகன்ஸ் இருக்காது. ஆனா ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் வரும் பொழுது, ஒரு கிரைசிஸ் வரும் பொழுது, நம்ம எப்படி ஜெபத்துக்குள்ள போறோமோ, ஜெபித்து முடிச்ச பிறகும் அப்படியே தான் வெளியே வருவோம். நம்ம வாழ்க்கை அதனுடைய எக்ஸ்டென்ஷனா இருக்கும். நிறைய நேரம் நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க கிரைசிஸ் டைம் போங்க, எதுக்காக பிரேயர் பண்ணுவோமோ அதுக்காக பிரேயர் முடிச்ச உடனே வந்து நாள் முழுவதும் கவலைப்பட்டுட்டு இருக்கிறோம்னா நம்ம பிரேயரே பண்ணலன்னு அர்த்தம். ஆக்சுவலா சும்மா ஏதோ போய் சொன்னோம், அவ்வளவுதான். எதுக்காக அதை சொல்றோம்னு நமக்கு தெரியாம சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். சொல்லணுமேங்கிறதுக்காக, பிரேயர் பண்ணணுமேங்கிறதுக்காக. ஆனா நம்ம பிரேயர்ல போகும்போது ஏன் சூழ்நிலை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது, எனக்கு ஒரு கிரைசிஸ் வந்துருச்சு. ஒரு நல்ல உதாரணம் எடுத்துக்குவோம். ஒரு டாக்டர் ரிப்போர்ட் வருது. டாக்டர் ரிப்போர்ட் வந்த உடனே டாக்டர் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு நான் கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன். அது இன்னும் என் வியாதியை கூட்டிது. பிரேயரும் பண்றேன், ஆனா கவலைப்பட்டுட்டே இருக்கிறேன். என்ன செய்யலாம்? இந்த வசனத்தை அப்ளை பண்ணுவோம். அவருடைய வாக்கின் நியாய தீர்ப்புகள். அப்ப ஒருத்தருக்கு பலவீனம் வருது. அந்த பலவீனத்தை ஆண்டவரிடத்துல கொண்டுட்டு போறாங்க. 12 வருஷம் உதிரம் ஓடிக்கொண்ட சகோதரியை நம்ம எடுத்துக்கோம். எவ்வளவோ முயற்சி பண்றா, என்னென்னமோ செய்யறா, நடக்கல. சரி, ஆண்டவரை போய் தொடுவோம். ஆண்டவரை தொட்டோம், என்ன நடந்துச்சு? அப்ப ஏன் இதை நினைவு கூறணும்? ஆண்டவர் என்ன மாதிரி வேர்டிக்ட் கொடுத்தார்? அந்த இடத்துல அந்த 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 நபருக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். மாறா இன்னொரு சைடு போவோம், நெகட்டிவ் சைடு போவோம். இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. யோசுவா அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். திடீர்னு பார்த்தா நல்லா வெற்றி பெற்று இருந்தவங்க பயங்கரமான தோல்வி. ஒரு சின்ன ஒரு படை யோசுவா போய் மோங்குப்புற விழுந்து கிடக்கிறார். தேவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்காக கொண்டு வந்தீங்க? ஏய், என்னடா என்னைய கம்ப்ளைண்ட் பண்ற? உன் கூடாரத்துல என்ன இருக்கு? பாவம் இருக்கு. செய்யக்கூடாது செஞ்சுட்டாங்க. எது செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லணும், அது செஞ்சுட்டாங்க. ஒரு சீட் போடுறாங்க, ஆகான் மேல விழுந்துருது. நீ என்ன செஞ்சன்னு சொல்லும் போது ஆகான் என்ன செய்யறாரு? கன்ஃபஸ் பண்றாரு, ரிப்பன் பண்றாரு. பட் இட் வாஸ் டூ லேட். மனம் திரும்புறாரு, பிரயோஜனம் இல்ல, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க. அப்ப என் வாழ்க்கையில நான் இன்றைக்கு ஒரு தப்பு செய்யறேன், இதை என் மனசுல வரணும். இந்த மாதிரி காரியங்கள் even though after my repentance it might be too late, அந்த வரைக்கும் நான் என்னுடைய ரிப்பன்டன்ஸுக்கு நான் வெயிட் பண்ணா என்ன ஆகும்? என்ன வேர்டிக் முன்னாடி நடந்துச்சு? அப்ப நான் இதெல்லாம் யோசிக்கும் பொழுது, நினைவு கூறும் பொழுது, நான் பாவம் செய்யக்கூடிய வேகம் குறையும். பாவம் செய்யக்கூடிய அந்த டைம்ஸ் ஐ சின் அதெல்லாம் குறையும். அதுதான் நினைவு கூறுங்கள். பிரேயர்ல நம்ம ரெண்டு சைடுமே நினைக்கணும். நம்மளுடைய கிரைசிஸ் வரும் பொழுது நாம் என்னுடைய ஒத்த சூழ்நிலைக்கு வேதத்திலே ஏதாவது இருக்கிறதா? நான் சொல்றேன், நிறைய நேரம் பழைய ஏற்பாடு தேவையில்லை அப்படின்னு நிறைய நீங்க கேட்டிருப்பீங்க பிரசங்கங்கள்.
ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க நிறைய புதிய ஏற்பாடு. ஆனா ஒரு மனிதனை அல்லது ஒவ்வொரு சூழ்நிலையும் தேவன் எப்படி டீல் பண்ணார் அப்படிங்கிறத பழைய ஏற்பாட்டுல தான் நீங்க நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் உங்களை எப்படி டீல் பண்ணுவார் அப்படிங்கிறத நீங்க பழைய ஏற்பாட்டு மூலமா தான் புரிஞ்சுக்க முடியும். கிருபை 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 அதனால என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்ல. நீங்க நிறைய பாப்பீங்க உங்க லைஃப்லயே. கிருபை இருக்கு, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகுது, அது உண்மைதான். பட் காட் ஹேஸ் டு மீட் ஜஸ்டிஸ் ஆல்சோ. பேலன்ஸ் பண்ணுவாரு, அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க தான் செய்வாரு. அதனாலதான் அதை என்ன செய்யணும், நீங்க பாருங்களேன். ரெண்டாவது வசனமா, ரெண்டாவது வசனத்துல பேரப் பண்றான்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன பேரப் பண்றாரு, அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள். திரும்பி அதான் எக்ஸ்டெண்ட் பண்ற 6ஆம் வசனத்துல 2 வார்த்தை, திரும்பி ஒரே வார்த்தை ரெண்டு விதத்துல வருது. அவர் செய்த அதிசயங்கள், அவருடைய அற்புதங்கள் என்று. அங்க அடுத்து என்ன சொல்றாரு, அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். அடுத்து பாருங்களேன், அவரே 7ஆம் வசனம், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும். அப்ப ஜெபிக்கும் பொழுது 2 காரியத்தை நாம் ஆழமாக மனதிலே வைத்து அதற்கு பிறகுதான் நம்ம ரெக்வஸ்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி தாவீது நமக்கு ஒரு அறைகோல் விடுக்கிறார். ஒண்ணு, அவர் செய்த அதிசயங்கள் டு ஸ்ட்ரெங்தன் அவர் ஃபெய்த், பேலன்ஸ் பண்றார். வெறும் ஃபெய்த் மாத்திரம் போதாது, விசுவாசமா இருக்குன்ட்டு முரட்டுத்தனமா தவறையும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன செய்யறாரு, நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கு வேர்டிக்டும் ஒண்ணு ஆண்டவர் கொடுப்பாரு. அவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும். அப்ப ஜட்ஜ்மெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யாரு இன்னைக்கு அதை பத்தி பேசுறது இல்லைங்க. ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி எல்லாம் யார் பேசுறா, யோசித்து பாருங்க. ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்ப்பார் பிரசங்கம் கேட்டிருக்கீங்களா? கடைசி எப்ப கேட்டீங்க உங்க சர்ச்சில்? அப்படி பேசுறவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, பேசுவோம். ஏன்னா அதாங்க ரியாலிட்டி, அதாங்க, அதான் பேலன்ஸ் பண்றது. ஒரு பக்கம் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் கிருபையை கொடுக்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் அவர் டிசிப்ளின் பண்றார். பனிஷ் அப்படின்னு சொல்லல, டிசிப்ளின் பண்றார். அவர் நியாய தீர்ப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல நிறைய அதற்கு ரெஃபரன்ஸ் இருக்கு, சரிங்களா? ஏன் அப்படி செய்யறார் அப்படிங்கிறதுக்கு கூட ரெஃபரன்ஸ் இருக்கு. பாருங்களேன், ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்க போறோம், நம்ம நேரம் ஆயிடுச்சு. எங்க இருக்கு இருங்க, டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட் பார்த்தேன். சரி, ஏதோ ஒரு ஒரு வசனம் என் மனசுல வருது, எங்க இருக்குன்னு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அதை ரெஃபர் பண்ணி. அதாவது ஒரு இடத்துல ஒரு வசனம் வரும், அதாவது ஆண்டவர் எதற்காக நம்மளை, எபிரேயர்ல தான் வரும், எங்கன்னு எனக்கு சரியா அந்த வசனம் பட மாட்டேங்குது. எதற்காக அவர் நம்மை டிசிப்ளின் பண்ணுகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம், அவர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அதற்காக தான் உங்களை டிசிப்ளின் பண்றார் அப்படின்னு ஒரு ஒரு வசனம் வரும். அது எனக்கு டக்குன்னு அந்த ரெஃபரன்ஸ் வரல. மேபி நீங்க அந்த வார்த்தையை நீங்க சர்ச்ல போட்டு எடுக்கலாம், இப்போ அதுக்கு எனக்கு டைம் இல்லை. எனிவே த பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக் இஸ், ஆண்டவர் எந்த அளவிற்கு நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ, அதே விதமாக நம்மளுடைய செய்கைகளுக்கு தக்க பலனையும் அவர் அளிக்கக்கூடிய தேவன். நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, ரெண்டுக்குமே. அதான் யாக்கோபு சொல்வார். யாக்கோபு எப்படி சொல்வார் அத, டக்கு இன்னைக்கு வசனங்கள் வேகமா வரமாட்டேங்குது. அதாவது ஒருத்தர் நன்மை செய்தாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, அவரிடத்துல பட்சபாதமே இல்லை, அவரவர் செய்த கிரியைக்கு தக்க பலன் வரும், அவரிடத்தில் பட்சபாதமே இல்லை அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கு. சோ வாட் எவர் டீட்ஸ் வி டூ, அப்ப அதையும் நாம் ஜெபத்திலே நினைவு கூற வேண்டும். அப்படி நாம் நினைவு கூறும் பொழுது நம்ம அந்த நாளை
நம்ம நம்ம வாழக்கூடிய அந்த நாள்ல நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்கும்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, ஒரு கிரைசிஸ் வருது, அல்லது ஒரு ஒரு ராங் டயக்னோசிஸ் வருது. அதை எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அதிசயம் ஹெல்ப் பண்ணும். தப்பு செய்ய போறோம்னா துணிகரமாவது அட்லீஸ்ட் செய்ய மாட்டோம். ஏன்னா I have to face the judgment of God. I have to face the ultimate judge. மனுஷன்ட்ட மறைச்சிடலாம். நம்ம சக வேலைக்காரவங்களிடத்துல மறைச்சிடலாம். மேபி நம்ம அப்பா அம்மாட்ட மறைச்சிடலாம். இல்ல நம்ம புருஷன்ட்ட மனைவிட்ட மறைச்சிடலாம். இன்லாஸ்ட்ட மறைச்சிடலாம். ஆனா தேவனிடத்துல என்ன செய்ய முடியாது? நான் மறைக்க முடியாது. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், கொடுப்பார். எதுக்கு? அவருடைய அதான் ஒரு இடத்துல அவருடைய சிக்ஷை தற்காலத்திலே கஷ்டமா இருந்தாலும் அது பின்னாடி என்ன செய்யும்? நமக்கு அதிகமான பலனை கொடுக்கும் அப்படின்னு இருக்கும். சோ அவர் நம்மளை சிக்ஷிப்பதனுடைய நோக்கம் நம்மை புண்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மை வேதனைப்படுத்துவதற்காகவோ அல்லது பழி வாங்குவதற்காகவோ அல்ல. திரும்பி அதே தவறை செய்துவிடக் கூடாது. அதிலிருந்து நம்ம பெட்டர் ஆகணும். ஏன்னா நம்ம அந்த தவறை செய்யும் பொழுது ஆண்டவர் நாம் கேட்கக்கூடிய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுக்க முடியாது. அதனாலதான் நியாய தீர்ப்பை நினைவு கூறணும். ஆகான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு வந்தேன். வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய மக்கள் தான் சரியா தான் போயிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய சித்தத்தின் மையத்துல தான் போய்கிட்டு இருக்கிறாங்க. கானான் தேசத்தை அவர் தான் வாக்கு பண்ணார், வாக்கு பண்ணல. இந்த சங்கீதத்துல அது இருக்கு, உடன்படிக்கை பண்ணாரு. ஆனாலும் பாவம் இருக்குன்னா they cannot advance in their life. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, உலக பிரகாரமான வாழ்க்கை, கரியரா இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி, இஃப் யூ கேனாட் அட்வான்ஸ் இன் யுவர் லைஃப், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் ஃபேஸ்ல நான் இருக்கிறேன்னா, கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று ஆழமாக அறியாமலே இவ்வளவு நாட்கள் ஜெபித்து எனக்காக சேர்த்தாங்க. நான் சொல்றேன், நானே இன்னைக்கு ஐ வாஸ் ஷாக். இது நான் பின்னாடி செஞ்சிருக்கிறேன், ஆனா முன்னாடி செய்யல. அப்ப இன்றைக்கு ஒரு ரொம்ப எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கு. ஈவன் பிஃபோர் ஐ enter into my praise and thanksgiving session, I must maintain an attitude of surrender. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. அப்படி நம்ம ஆரம்பிப்போம் நம்ம ஜெபத்தை. ஆண்டவரே, உண்மையிலே நம்ம அதாவது சொல்லணும், இப்படி நம்ம மெடிடேட் பண்ணிட்டோம், இப்படி ஒரு பிரசவம் கேட்டோங்கிறதுக்காக செய்யறது இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. உண்மையிலே நான் சொன்னேன்ல ஒரு சில காரியங்கள், நான் அப்படியே என் மெடிடேஷன் நிப்பாட்டிட்டு ஸ்டாப் பண்ண ஆண்டவர் என் மனசுல கொண்டு வந்ததெல்லாம் அப்படியே சொன்னேன் உங்கள்கிட்ட. மை ஒப்பீனியன்ஸ், மை ப்ரிஃபரன்சஸ், மை சாய்ஸஸ், மை எமோஷன்ஸ், இதெல்லாம் நம்ம நிறைய நேரத்துல சரண்டர் பண்ணாமலே ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறோங்க. அதனாலதான் நம்ம நிறைய நேரத்துல நம்ம ஆண்டவர் தான் பேசினான்னு சொல்லிட்டு தப்பான காரியங்களை, நம்மளுடைய மாமிசத்தை நம்ம பேணி நம்ம ஜெபித்ததுனாலதான் நம்ம ஆண்டோடைய சித்தம் நினைச்சிட்டு தப்பானதை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்போம், தப்பான ரிசல்ட் கிடைச்சிருக்கும். அப்புறம் கடைசியில கடவுள்கிட்ட பிளேம் பண்ணுவோம். இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும். ஆண்டவரிடத்துல நம்மை சரணடைவோம். ஆண்டவரே, என் விருப்பம் இல்ல ஆண்டவரே, எல்லாத்தையும் உங்க பலிபீடத்துல நான் வைக்கிறேன். இந்த காரியத்துல இந்த நாள்ல காரியங்கள் இந்த நாள்ல யாவி ஆத்மா சரீரத்தை உடைய பலிபீடத்துல வைத்து ஆரம்பிக்கிற ஆண்டவரே, இந்த நாள்ல என் விருப்பம், என் பிரியம், என் ஞானம் இட்ஸ் நாட் பி அஹெட் ஆஃப் யூ லார்ட். உங்களுக்கு முன்னாடி போயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துல ஆண்டவர் ரொம்ப பிரியமுள்ளவரா இருப்பாரு எனக்கு தோணுதுங்க. என் பிள்ளை என்னை நம்பி வந்துருச்சு, என் பிள்ளைக்கு நான் பெஸ்ட் செய்வேன். அதெல்லாம் யோசித்து பாருங்களேன். உன் பிள்ளை ஒரு தப்பு செய்யுது, உன் பிள்ளை கண்ணீரோட கையை தூக்கிட்டு ஓடி வந்தப்பா நான் செஞ்சது தப்பு, அம்மா நீங்க அடிப்பீங்களா உன் பிள்ளைய? என்ன செய்வீங்க? நீங்க அழுதுருவீங்க, கட்டி பிடிச்சிருவீங்க. அதுதாங்க தேவன் செய்வார். He is not out there to judge you for every little thing. That is not his pleasure.
உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு அவர் பிரியமுள்ளவர் அல்ல. நீங்க உங்களுடைய உண்மையான கண்டிஷனை அறிஞ்சிட்டு அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா, ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா, சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா அவரும் அழுவாருங்க. நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஒரு மனதுருக்கத்தின் தகப்பன். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இவ்வளவு நாள் என் விருப்பப்படியே நான் வாழ்ந்துட்டேன் ஆண்டவரே. என் ஒப்பீனியன், என் ப்ரிஃபரன்சஸ், என்னுடைய டிசையர்ஸ், என்னுடைய பிளஷர், இட்ஸ் ஆல் அபவுட் மீ லார்ட். நான் தான் ஆண்டவரே. ஆனாலும் கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது deny yourself. அதுதான் முதலாவது படி என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல செய்யல. ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே. என்னை உள்ள வண்ணமாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்கிறீங்க. நான் சொல்றேங்க, பவர்ஃபுல் மொமெண்ட்ஸ்ல நீங்க இருக்கிறீங்க. இந்த 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 மெடிடேஷன் உங்க லைஃப பெரிய லெவல்ல எடுத்துட்டு போயிருங்க. நான் சொல்றேங்க, ஆண்டவர் என்னோட பேசுகிறார். நீங்க மாத்திர இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. பிகாஸ் ஐ நோ திஸ் இஸ் அ பவர்ஃபுல் மொமெண்ட். நமக்காகவே வாழ்ந்த காலங்கள் அது ரொம்ப பெரிதான ஆசீர்வாதத்தை கொண்டு வர, அதுவே ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துருந்துச்சுன்னா ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து இனி வாழக்கூடிய காரியங்கள், ஜெபிக்கக்கூடிய ஜபங்கள், இட்ஸ் கோயிங் டு பிரிங் டிவைன் இன்டர்வென்ஷன். அது தெய்வீகத்தினுடைய ஊடுருவலை கொண்டு வரக்கூடிய ஜபங்களாக இனி இருக்க போகுது உங்க வாழ்க்கையில். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த காலவேளை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் இனி இப்படி ஒரு மனநிலையில நான் ஜபத்தை துவங்கணும் ஆண்டவரே. துவங்குறதுக்காக அல்ல, என் வாழ்க்கையே அப்படித்தான் மாறணும்னு நான் நினைக்கிறேன் ஆண்டவர். என்னை மாத்துங்க. என்னுடைய பலனால முடியாத ஆண்டவரே. ஏன்னா என்னையே முன்னாக வைத்து வாழ்ந்தவன், என் விருப்பங்களையே முன்னாக வைத்து வாழ்ந்த வாழ்க்கை பல வருடங்கள் என்னால முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா உங்களால முடியும்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கைய உன் கையில கொடுக்குறான்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு சரண்டர் லைஃப் வாழ ஒரு நல்ல தூக்கமா அந்த நாள் இருக்கட்டும்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்க அனைவரும் இந்த கருத்துல அந்த காலில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. I believe you are moving in our places wherever we are, in our hearts, in a very powerful manner, Lord. எங்களோடு பேசின தேவன், உடைய வார்த்தையை அனுப்பின தேவன். ஆண்டவரே, எங்க உள்ளங்களை நீ உடைக்கிறீர் என்று நான் நம்புறேன். அட்லீஸ்ட் என்ன உடைக்கிறீங்க ஆண்டவரே. எவ்வளவு நேரங்கள் அப்பா, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தைகள் எப்படி நடக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, எங்களை மன்னித்தரலாம்ப்பா. வாழ்க்கை உங்க கருத்துல கொடுக்குறோம் ஆண்டவரே. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நோக்கி கூப்பிடுவதற்கு முன்பதாக we want to lift our hands and surrender. ஆண்டவரே, எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. எங்க ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கோ, ஒப்பீனியன்ஸ், எங்க டிசையர்ஸ், எங்க டிலைட்ஸ், எங்க டிமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கப்பா. எல்லாமே உங்களுடைய விருப்பமா மாறட்டும், உங்க ப்ரிஃபரன்ஸா மாறட்டும். எங்க ஜப வாழ்க்கையை நீங்க இன்னும் மேன்மைப்படுத்துங்க. நீர் அன்புள்ள தேவன், நீர் கிருபையுள்ள தேவன். அதனால இருந்து எங்களை மாற்றப் போகிறீர், மாற்றி விட்டீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜப வாழ்க்கையை நீர் உயிர்ப்பித்து விட்டீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வரக்கூடிய நாட்கள் அப்பா, எங்க ஜபங்களுக்கு ஆண்டவரே, நினைத்ததுக்கு எண்ணினதற்கு மேலான பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள போகிறோம் என்கிற ஒரு உத்தரவாதத்தை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். இந்த காலை வேளையில உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த காலை வேளையில என்னுடைய ஜெபிக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்க அப்பா. இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவரே, உங்க கிருபை இருக்கட்டும். ஒருவேளை ஆண்டவரே அப்பா, அவர்கள் சூழ்நிலைகள்ல தங்களை முக்கியப்படுத்தி, தங்களுடைய எண்ணங்களை முக்கியப்படுத்தி வாழ்ந்தது நிமித்தமாக தோல்விகளை சந்தித்திருக்கலாம். அவங்களே அறியாம, அதனால செட்பேக்ஸ் இருந்திருக்கலாம். அதனால ஹீலிங் கூட இல்லாம இருந்திருக்கலாம். அதனால பைனான்சியல் கிரைசிஸ்குள்ள போயிருக்கலாம். அவர்கள் ஆண்டவரே தவறாய் ஆண்டவரே இருக்கு என்று தெரியாமல் இருந்ததுனால அது நிமித்தமா அவருடைய பிள்ளைகளையும் கூட ஆண்டவரே அவர்கள் சரியாக வழிநடத்த முடியாமல் கஷ்டப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்பா, இந்த நாளிலே எல்லாருக்கும் அவருடைய தனிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீ கடந்து சென்று சந்தித்து இஸ்ரவேலின் பாளையத்திற்குள்ளே உலாவின தேவன்.
இவருடைய குடும்பத்திலே ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையின் உலாவி இவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில், பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால எல்லாவரையும் ஆசீர்வதிக்க இவருடைய சூழ்நிலைகளை நீ டிவைன் இன்டர்வென்ஷன் மூலமாக அற்புதங்களாய் அடையாளங்களாய் நீ மாற்றுவீராக. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா தனிப்பட்ட தேவைகளையும் இதனால் நீ பிள்ளைகள் இடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது அதை ஆண்டவர் கேட்டு அவர்களை நீ ஆசீர்வதிப்பீராக. உனக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக. உடைய சமாதானம், உடைய ஆரோக்கியம், உடைய சந்தோஷம் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் ஆசீர்வதிப்பாராக. கடந்து போங்க. என்னோட இன்னும் ஜெபிக்கணுங்கிறவங்களுடைய விண்ணப்பங்களை வைத்து தொடர்ந்து ஜெபிக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு நபர் பேர் சொல்ல விரும்பல. இன்ஃபேக்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சமீப காலங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஓவராலா நிறைய பேர் குழந்தை பிறக்க மாட்டேங்குது. நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்க ஜென்ரலாவே நம்ம எல்லாருக்காகவும் யார் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லாருக்காகவும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ஆண்டவரே, அருமையான வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு சிலர் ஆண்டவரே 10 வருடமாகி குழந்தை பிறக்காமலாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தான் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் போகாமல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய விசுவாசத்தை எல்லாம் பலப்படுத்தி சாராளை முதிர் வயதிலும் கற்பழிக்க கிருபை செய்த தேவன் ஆண்டவரே, அவர்களுடைய மனபாரங்களை ஆழ்ந்த மனதிலே அவர்கள் படக்கூடிய வேதனைகளை அறிந்திருக்கிறீர். இதனால ஆண்டவரே, அவருடைய குடும்பத்திலே எவ்வளவு அவர்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்கன்னு அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாத்தையும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். எல்லாரையும் நீங்க தொடுங்க, எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஏற்ற வேளையிலே கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு தாங்க. நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஜெபத்தை கேட்டதற்காக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என்னுடைய மகளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ப்ரேயர் பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சிபிஎஸ்சிக்கு ஐசிஎஸ்சிக்கெல்லாம் போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அது தொடர்ந்து நம்ம ஸ்டேட்ல மெட்ரிக் போர்ட்ஸ்க்கு ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலாகவே எல்லாரும் இப்போ எக்ஸாம் சீசனுக்குள்ள போறாங்க. பிள்ளைங்க குறிப்பா 12th எழுதுற பிள்ளைங்க வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய பரீட்சைகள். அதனால நம்மளுடைய அன்றாட ஜபத்துல ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்மள ஆண்டவரே, அருமையான சௌரருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வாரத்துல இருந்து அவங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்கிறது. 4ஆம் நாள்ல இருந்து ஆண்டவர் அருமையான மகளுக்கு ஆண்டவரே மட்டுமாக கொடுத்த ஆரோக்கியத்திற்காக ஞானத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். 10th நீ கொடுத்த நல்ல மதிப்பெண்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, 12வது வகுப்பு தேர்வுகளும் அதை காட்டிலும் இன்னும் அதிகமான மதிப்பெண்களை மகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, அதுக்கு தகுந்த மாதிரியான ஆண்டவரே கொஸ்டின் பேப்பர்ஸ் வரும்படியாக, படித்த காரியங்கள் மனதிலே வரும்படியாக நல்ல ஞானம், நல்ல மெமரி எல்லாவற்றையும் நீங்க கொடுக்க வேண்டும். அந்நிமித்தமாக உம்முடைய சித்தம் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நிறைய எங்களுடைய பள்ளிகள் இருக்கிறது, கிறிஸ்தவ பள்ளிகள் ஆண்டவரே எல்லா இடங்களும் இருக்கப்பா. இந்த மாதிரி எல்லா ஆண்டவரே எக்ஸாம் சென்டர்ஸ்ல எங்க பிள்ளைங்க அப்பா, எங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய எங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க அப்பா, உங்க பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நடத்தக்கூடிய பள்ளியிலே ஆண்டவரே, எங்களுடைய மாநிலத்தில் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே, அவர்கள் முதன்மையாய் வந்து உம்முடைய நாமத்தை அதன் மூலமாக நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு கிருபை செய்யப்பா. இதற்காக கடைசி நேரங்களிலே ஆண்டவரே, டீச்சர்ஸ் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள், மாணவ மாணவிகள் எடுக்கக்கூடிய பிரயாசங்கள் அனைத்தையும் தேவனே நீர் ஆசீர்வதிங்க. என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன அணுகுமுறைகளோடு படிக்கணும், எல்லாவற்றையும் அப்பா பிள்ளைகளுக்கு நீங்க ஆண்டவரே உணர்த்துங்க, வெளிப்படுத்துங்க.
எல்லாவற்றுக்கும் மேலாக பயத்தை இயேசுவின் நாமத்தை நாங்கள் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பயத்தையும் சந்தேகத்தையும் கொன்றக்கூடிய எல்லா ஆவியின் கிரியைகளையும் நாங்கள் கட்டுகிறோம் ஐயா. பிள்ளைகள் விடுதலையோடு ஜெபித்து சந்தோஷமாக தைரியமாக போய் நம்முடைய பரீட்சைகளை எழுதுவதற்கு வேண்டிய கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி எங்க ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 8 வயது தம்பி ஜோரன் ஆசிஃப் பாகிஸ்தான்ல இருக்கிறாரு. அந்த தம்பி அவங்க ஆண்டவராய் இயேசுவை ஏற்று கொண்டிருக்கிறாங்க. அந்த தம்பிக்கு லங்ல ஒரு மாஸ் இருக்கு, அதுக்கு பயாப்சி அனுப்பி இருக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ரிசல்ட் வரவிருக்கிறது. அது நார்மல் ரிப்போர்ட்டா வரணும். வந்தா நான் ஆண்டவருக்காக சாட்சி சொல்லுவேன். ஒரு முஸ்லிம் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் பிள்ளைங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை ருசி பார்க்க விரும்புகிறாங்க. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். உங்க தனிப்பட்ட ஜெபத்துல இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. ஜோரன் ஆசிப் 8 வயது பையன். ஆண்டவரே ஜோரனுக்காக நான் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மகனை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அவருடைய லங்கை நீங்க தொடுங்கப்பா. அந்த மாச ஆண்டவரே அது எந்த விதத்திலும் அதுல ஒரு அபாயமான ஒரு கட்டி என்று வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே ரிப்போர்ட் நார்மலாக வரும்படியாக அந்த பிள்ளைகள் ஆண்டவரை அல்லாஹ்வை கும்பிட்ட பிள்ளைகள் இயேசுவை ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படியாய், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியாய், இந்த சாட்சி அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக தேவன் இந்த நாளில் அந்த ரிப்போர்ட்டை ஆண்டவரை எங்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்துல நாங்கள் இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்கு தேவனே நீங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜோரனை கர்த்தர் தொட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த காலை வேளையிலே எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய எல்லாருக்காக நம்முடைய சமூகத்துல வருகிறேன். எல்லாரும் நீங்க ஆசீர்வதிங்க. இவர்களுக்கு தனிப்பட்ட தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், இவர்களுடைய வேலைகளில் இருக்கக்கூடிய தேவைகள் எதுவாக இருந்தாலும் தேவனை இவர்களை நீ சந்தித்து இவர்களை ஆசீர்வதிங்க. பிறருக்காக ஜெபிக்கக்கூடிய அந்த மனதை இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நிச்சயமாக விரும்புகிற தேவன். இவர்கள் நினைத்ததற்கு எண்ணுவதற்கு மேலாய் இவருடைய தேவைகளை நீ சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்புங்க. அடுத்த வாரம் மீண்டுமாக நாங்கள் இதே பிளாட்ஃபார்ம்ல இணைகிற வரை தேவன் எங்களோடு இருந்து எங்களோடு எல்லா காரியங்களிலும் ஜெயமாக நீர் எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். தேவன் உங்களோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.